50K செலிப்ரேஷன் இருக்கட்டும் அபி. எனக்கு ரொம்ப நாளா இந்த ஆர்பிடிஎம் சேனல் பாத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆர்பிடிஎம் சேனல் பத்தி எனக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு. அத நான் யார்கிட்ட கேட்பேன், எப்படி கேட்பேன்? இந்த மாதிரிதான் வியூவர்ஸ், உங்களுக்கும் நிறைய பதில் வராத நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்காகவே தான் இப்போ ஒரு Q&A செஷன். எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல பல பல பெயர்கள்ல பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட உண்மையான பெயர் என்ன, அவங்க உண்மையிலே யாருங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Over to introduction. Self introduction. இப்போ நம்ம முதலாவது பார்க்க போறவங்களோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி கேட்டாலே அது யாருன்னு கெஸ் பண்ணிரலாம். இப்போ வர வர நம்ம சண்டே கிளாஸ்ல கதை சொல்லி நம்ம பிள்ளைகளை எல்லாரையும் அவங்க பின்னாடி நம்ம எக்ஸைட்டடா வச்சிருக்கிற நம்மளோட மகாராஜா அண்ணே. அதே சேம் எனர்ஜியை மேட்ச் பண்ற மாதிரி ஸ்கிட்லயோ சண்டே கிளாஸ்லயோ கலக்கிற நம்ம கிரிஜாக்கா. நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேற்கலாம். இப்போ நம்ம முதலாவது பேரை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பேரை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ஃபீமேல் பத்தி பார்க்கலாம். நம்மள வித்தியாசமான கேரக்டர், அதாவது ஒரு சோகமான கேரக்டர்ல நம்மள அலையும் வச்சிருவாங்க, ஒரு வில்லி கேரக்டர்ல நம்மள கோபமும் படுத்துவாங்க. வேற யாரு? நம்ம ஆனந்தி சிஸ்டர். அதே சேம் எனர்ஜியை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு படி மேல இருக்கிற நம்ம தினகரன் அண்ணே. எல்லாரும் கை தட்டி வரவேற்கலாம் உற்சாகமாய். இப்ப நம்ம மூணாவது பார்க்க போற பேர் யாருன்னா, இவங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த பாத்திரம் கொடுத்தாலும் இவங்களுக்கு எல்லாமே ஒரு விரல்ல இருக்கும். மாமியார் முதல் மருமகள் வரைக்கும், மாமனார் முதல் மருமகன் வரைக்கும் எல்லா கேரக்டர்லயும் பூந்து விளையாடுகிற நம்மளோட சாரதா சிஸ்டர். எல்லாரும் வரவேற்கலாம். அதே சேம் லெவல் எனர்ஜி கொடுக்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிற நம்ம உதய அண்ணே. இப்போ நம்ம அடுத்ததா நம்மளோட சர்ச்சில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் இவங்க எல்லாரும் கப்பல்ஸா இருந்தாலுமே இப்போ திடீர்னு வந்து புதுசா வந்து ராக் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட யூத் பாய்ஸ் பத்தி தான் நம்ம இப்போ வரவேற்க போறோம். இப்போ ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம யூத் எல்லாம் கைட் பண்ணி யூத்துக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற நம்ம ரேகோ அண்ணே. எல்லாரும் வெல்கம் பண்ணலாம். இப்போ நம்மளோட சண்டே கிளாஸ் மற்றும் ஸ்கிட் அதுல எல்லாத்துலயுமே கலக்கி கொண்டிருக்கிற ஆல் ரவுண்டரா இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி கதை, வசனம், டான்ஸ் அண்ட் பப்பட்ல கலக்கிட்டு இருக்கிற நம்ம யூத்ஸ் தான் நம்ம வெல்கம் பண்ண போறோம். முதலாவது நம்மளோட ஞானகன் பிரதரை வெல்கம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை தட்டலாம். ரெண்டாவது நம்ம ராஜா அண்ணனை வெல்கம் பண்ணலாம். மூன்றாவது நம்மளோட ஜெபின் அண்ணனை வெல்கம் பண்ணலாம். நாலாவது நம்ம கெவின் பிரதரை வெல்கம் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான பேரை தான் வெல்கம் பண்ண போறோம். இவங்களுக்குலாம் இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைங்க. இவங்களை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. இவங்க இந்த சொன்னாலே உங்களுக்கு போதும் யாருன்னு தெரிஞ்சிடும். நம்ம சபைக்கு தூண், வேற நம்மளோட சபையோட தலைவன் மற்றும் தலைவி. எல்லாரும் கைகளுக்கும் எல்லாரும் வெல்கம் பண்ணலாம்.
நம்ம கேமராக்கு பின்னாடி இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நம்மளோட ஸ்னோலின் சிஸ்டர் வெல்கம் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர்பிடிஎம் சொல்றீங்க. ஆர்பிடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம்னா என்ன பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. கரெக்டான क्वेश्चन கேட்டீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து ஆர்பிடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க, அதோட மீனிங் கேக்குறாங்க. சோ நிறைய பேருக்கு நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் வந்து கேட்க முடியாது. நான் உங்க எல்லாருக்கும் தெரியும்படி நான் சொல்றேன். ஆர்பிடிஎம் அப்படின்னா ரிவைவல் பிரேயர் ட்ரூத் மினிஸ்ட்ரிஸ். தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா எழுப்புதல் ஜெப சேவை ஊழியங்கள். இதுதான் இதோட அர்த்தம். ஆமா, ஆர்பிடிஎம் மும்பைல இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த மும்பைல ஆர்பிடிஎம் எங்க இருக்கு சொல்லுங்க பாஸ்டரம்மா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கேன். ஆர்பிடிஎம் மும்பை எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது எங்க இருக்குன்னா மும்பைங்கிற ஒரு இடம் இருக்கு, அதுல தாராவிங்கிற ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இருக்கு. அதுல வந்து 90 feet அப்படின்னு ஒரு ரோடு இருக்கு. அதுல வந்து காமராஜர் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய தெரு போவோம், ஒரு கல்லி போவோம். அதுலதான் ஆர்பிடிஎம் மும்பை சபை இருக்குது. மீடியா மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஏற்கனவே 25K சப்ஸ்கிரைபர்ல நாங்க சொல்லி இருக்கிறோம். இப்போ நம்ம 50K சப்ஸ்கிரைபர் இந்த டைம்ல நாங்க வந்து செலிப்ரேஷன் டைம்ல இன்னும் புதுசா இருக்கிற உங்களுக்காக நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னோட பேசி இருந்தாரு. இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்பதாகவே சபையில வந்து இதை நான் சொல்லி நாங்க எல்லாருமே ஜோம் பண்ணி இருக்கிறோம். இன் ஃபியூச்சர்ல வந்து ஏசப்பா நமக்கு வந்து இந்த மீடியா மினிஸ்ட்ரி தருவாங்க. அதுல நம்ம ஸ்கிட் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். இன்னும் நிறைய தேசங்களில இருந்து விண்ணப்பங்கள் வரும்னு சொல்லி ஏற்கனவே ப்ராஃபஸியா கர்த்தர் வந்து என்னோட பேசி வச்சிருந்தாரு. டைரியில எழுதி வச்சிருந்தேன். ஆனா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த டைம்ல தான் அந்த லாக்டவுன் வந்தக்கூடிய அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் நானும் என் மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது லைவ் பிரேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைவ் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணோம், சண்டே பிரேயர். அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு தடவை எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்துச்சு. அந்த ஆலோசனை கண்டிப்பா தேவனத்துல தான் வந்துச்சு. அப்படின்னா நம்ம வந்து சும்மா இருந்து இந்த லாக்டவுன்ல வீட்லயே உட்கார்ந்து நம்ம டைம் பாஸ் பண்றதை காட்டிலும் நம்ம உட்கார்ந்துட்டே நம்ம ஏதாவது சுவிசேஷ ஊழியம் பண்ணலாம். அப்ப வெளியே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் என்னுடைய மனைவி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி நம்ம ஸ்கிட் ஏதாவது போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மினிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பிளான் பண்ணி ஜோம் பண்ணி அதுல இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிட் நாங்க நார்மலா போட்டோம். அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்தது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாம்சத்துல ஆரம்பிக்கணும் இந்த சேனல் அப்படிங்கிற எங்களுடைய எண்ணமே கிடையாது. நாங்க மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது பல வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னோட பேசி நான் எழுதி வச்ச காரியம், அதை கர்த்தர் அந்த சொன்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். இன்று வரைக்கும் அது வந்து அற்புதமா நடந்துட்டு இருக்கு. இந்த மீடியா மினிஸ்ட்ரினா சும்மா இல்லங்க, நிறைய பாட்டு இருக்கு, நிறைய பதவி இருக்கு. உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, இத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனந்த் சிஸ்டர். இது கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். இது ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட்ல நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் தலைப்பு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். நான் மட்டும் இல்ல, நான் சாரதாக்கா பாஸ்டர்மா 3 பேரும் சேர்ந்து யோசிச்சுட்டு தான் இருப்போம். அப்புறம் ஒரு தலைப்பு நாங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அது அந்த தலைப்பை குறிச்சு என்னென்ன டைலாக் எல்லாம் எடுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு நோட்ல எழுதி வச்சு திருப்பி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இது பண்ணுவோம். இது எல்லாமே பாஸ்டர்மா சாரதாக்கா நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்க சேனலை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்க உங்க சேனல் மூலமா ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் ரீச் இருக்கு பாஸ்டர் நீங்க சொல்லுங்க. இதையும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆண்டவர் என்னோட பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒண்ணு என்ன அப்படின்னா, பல தேசங்களிலிருந்து விண்ணப்பங்கள் கடந்து வரும். அப்ப நீ ஜோம் பண்ணும்போது நான் அற்புதம் செய்வேன், பல தேசங்களுக்கு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. பல தேசங்களுக்கு நீ டிராவல் பண்ணுவான்னு கர்த்தர் பேசினார். இப்ப இந்த மீடியா மினிஸ்ட்ரி நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நாங்க தாராவிங்கிறது என்னன்னா ஒரு குடிசை ஏரியா. அதாவது தாராவி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாரு. இந்த ஆர்பிடிஎம்ங்கிற பேரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா
எங்க தாராவில் இருக்கிற ஒரு இந்த வரக்கூடிய விசுவாசிகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனா கூட அந்த ஆர்பிடிஎம் அப்படிங்கிற பேர் வந்து தெரியாது. ஆனா எப்ப இந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பிறகு இது வந்து மோர் தேன் 65 கண்ட்ரிஸ் 65 நாடுகளுக்கு மேலாக இந்த ஆர்பிடிஎம் பேரை பயணப்படுத்தி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா பட்டி தொட்டிகளிலும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், எல்லா மாவட்டங்களிலேயும், அதுவிட மோர் தென் நிறைய மாநிலங்கள்ல இருந்து, இவன் பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல இருந்து, மாலத்தீவுல இருந்து, அங்கிருந்துலாம் நமக்கு போன் கால்ஸ் வரும், பிரேயர் பாயிண்ட்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி பல தேசங்களிலிருந்து போன் கால் வந்திருக்குது, நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்குது. இதை தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. விசேஷமா பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து வரும், சிங்கப்பூர்ல இருந்து வரும், மலேசியாவில இருந்து வரும், பிரான்ஸ்ல இருந்து வரும், யுஏஇல இருந்து வரும், இப்படி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். பல தேசங்களிலிருந்து இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்து ஆண்டவர் வந்து நிறைய இடங்களை கடந்து போக பண்ணினாரு. சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இது வந்து ரீச் ஆகும்படியா கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சோ ஆல்ஓவர் மோஸ்ட்லி ஒரு 65 நாடுகளுக்கு மேலாக சின்ன சின்ன கிராமங்களிலேயும் இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்து பரவ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமா, இந்த குண்டக்கான்னு எல்லாரும் சொல்றாங்களே, இந்த குண்டக்கா தான் யாரு? எங்க இந்த அக்காவை பிடிச்சீங்க? சொல்லுங்க உதய் பிரதர். முதல் விஷயம் என்ன, அவ பேர் வந்து குண்டு கிடையாது. அவ வந்து என்னுடைய மனைவி சாரதா. அவ வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரும். அதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. நாங்க வந்து உங்க எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல தான் பாத்துருக்கோம். ஆனா இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து இந்த ஷூட்டிங் டீம், வேற இந்த எடிட்டிங் டீம் பத்தி கொஞ்சம் சொல்லாம கிரிஜாக்கா? இங்க நடக்கிற ஷூட்டிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சின்ன பிள்ளைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சிங்கியோட ஃபேவரட் குரல் அதுவா இருக்கட்டும், அது யாருன்னா நம்ம ஆமா, நீங்க எல்லாருமே மீடியா மினிஸ்ட்ரி பண்றீங்க. ஆனா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி யாரெல்லாம் பண்றா? சொல்லுங்க ரகு பிரதர். ஆக்சுவலி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு யாரும் பண்ணல. இங்க ஸ்கூலுக்கு போறவங்க இருக்காங்க, காலேஜுக்கு போறவங்க இருக்காங்க, வேற வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஆக்சுவலி ஃபியூச்சர்ல வந்து ஆண்டவர் வந்து சித்தமா இருந்தா நாங்க ஃபியூச்சர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணலாம்னு இருக்கோம். மத்தபடி எல்லாமே வந்து வேலைக்கு போறவங்க தான். அப்படி எப்போ ஷூட்டிங் எடுப்பீங்க? ஷூட்டிங் ஷெட்யூல் தான் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமே கிடையாது. லைக் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் மார்னிங் எடுப்போம், இல்லைன்னா ஈவினிங் எடுப்போம். அதே மாதிரி மிச்சம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 10 o'clock அப்புறம் தான் நாங்க ஷூட்டிங் ராத்திரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்டார்ட் ஆகி 10 to 11 ஆகும், 11, 12 ஆகும், 12, 1 ஆகும், சம்டைம்ஸ் 2 வரை ஆகும். சோ நாங்க மார்னிங் எடுக்கிறத விட நைட் டைம் தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் அதிகமா பண்ணுவோம். ரெகு பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, நிறைய பேர் காலேஜுக்கு போறாங்க. ஆனாலும் உங்க வீடியோ ஃப்ரீக்வெண்டா வருது. நீங்க எல்லாரும் என்ன ஒரே ஏரியாவா என்ன? ஜெபின் பிரதர் சொல்லுங்க. பிராங்க்லி சொல்லணும்னா நாங்க எல்லாரும் ஒரே ஏரியால தான் இருக்கோம். எல்லாரும் 5 நிமிஷம் 2 நிமிஷம் தூரத்துல இருக்கிற வீட்டுல தான் இருக்கோம். ஆனா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் தூரத்துல இருக்கு. அதான் அவங்க மகாராஜானி கிரிஜாக்கா குடும்பம். அவங்க மட்டும் 2 to 3 hours டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அதனால சாட்டர்டே சண்டே கிளாஸ் அதெல்லாம் அவங்கள வச்சு நாங்க எடுக்கிறோம். ரெகு பிரதர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே வேலைக்கு போறீங்க, டியூஷன்ஸ் போறீங்க, ஸ்கூல்ஸ் போறீங்க, காலேஜ் போறீங்க. ஆனா வீக்லி ரெகுலரா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கேட், சண்டே கிளாஸ் எல்லாமே வருது. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படிதான் பண்றீங்க? தினகரன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா எங்களுக்கு. இது நல்ல அந்த டைம் வந்து எப்படி பண்றாங்கன்னா, இப்போ சுனில் சொன்ன மாதிரி, ரகு பிரதர் சொன்ன மாதிரி டைம் வந்து நாங்க நைட்டு தான் ஷூட் பண்றோம். 10 மணிக்கு பண்றோம், நைட்டு 10 மணிக்கு பண்றோம். காலையில பெரும்பாலும் பண்றது இல்லை. எல்லாரும் வேலைக்கு போறாங்க, காலையில அது பண்றது இல்ல. இந்த அதை பத்தி தெளிவா சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் அந்த மீடியம் மினிஸ்ட்ரிக்கு நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல, நாடகம் நம்ம நடிச்சிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா வரும். அப்போ நம்ம போன் பண்ணி போடுவாங்க, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வேக வேகமா ஓடி வந்துருவோம். எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு வேக வேகமா வந்துருவோம், இன்னைக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருவோம். ஆனா போக 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 வந்து கம்பெனில வேலை ஜாஸ்தி ஆச்சு.
அப்போ வந்து இவங்க கூட மச்சல வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ இன்னைக்கு போகணுமா, இன்னைக்கு ஷூட்டிங் போகணுமா அப்படின்னு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. அப்போ சில சம்டைம்ல வந்து நான் கூட ரொம்ப அவாய்ட் பண்றதுக்கு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனா கம்பெனில வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற நேரத்துல நான் உட்காந்து நான் ஜோம் பண்ணி யோசிச்சது வந்து ஒரே ஒரு இதுதான். எனக்கு ஏசப்பா கொடுத்த ஒரு தெளிவான ஒரு பதில் என்னன்னா, எவ்வளவுதான் கம்பெனில ப்ரெஷரா இருக்கட்டும், எவ்வளவுதான் மன கஷ்டமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு போன் அடிச்சு இன்னைக்கு ஜான்சிகா கூப்பிடுவாங்க, பிரதர் இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஒரு செகண்ட் எனக்கு இருக்கிற எல்லாமே போயிடும். நீங்க அங்க போனா நான் நல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அந்த 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எடுப்போம், 2 மணி வரைக்கும் எடுப்போம். சில டைம் நேரடியே முடியும். ஆனா அந்த டைம் எங்களுக்கு போறதே தெரியாது. எவ்வளவுதான் உடம்பு டயர்டா இருக்கட்டும், எவ்வளவுதான் மன கஷ்டமா இருக்கட்டும், எல்லாமே மறந்து போய் அந்த ஷூட்டிங் எடுக்கிற டைம்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஏசப்பா அந்த பெரிய கிருபைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் மேலதான் பிபிஎஸ் இருக்கும். நீங்க ஏன் பிபிஎஸ் நவம்பர்ல வைக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் ஞானகன் பிரதர். இங்க நவம்பர்ல விபிஎஸ் வைக்கிறோம்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்து மே மாசம் ஊருக்கு போவாங்க. அதால வந்து இங்க விபிஎஸ் வைக்க மாட்டாங்க. நிறைய சின்ன பேர்லாம் நிறைய பேர் ஊருக்கு போறதால நாங்க வைக்க மாட்டோம். அதனாலதான் 2 வெக்கேஷன் இங்க பெரிய வெக்கேஷன் உண்டு. தீபாவளி வெக்கேஷன் இங்க நவம்பர் மாசம் இருக்கிறதால இங்க விபிஎஸ் வைப்போம். அப்பதான் நிறைய பேர் வந்து இயேசுவோட வசனத்தை பாடல்களை கேட்பாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தை நாங்க வைக்கிறோம். சாரதாக்கா, நீங்க மும்பைல இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அது அவங்க தமிழ் திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி இருக்கு, அது எப்படி? இங்க நான் வந்து பாத்தீங்க பேசிக்கலி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே மும்பை தான். ஆனா எங்களோட நேட்டிவ் எங்க அப்படின்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே திருநெல்வேலி தான். நம்ம ஜெபின் வீட்டுல வந்து நாகர்கோயில், மித்தபடி நாங்க எல்லாருமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். மகாராஜா பிரதர் வீட்டுல பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை, பாஸ்டர் அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா கள்ளிகுளம், பாஸ்டர் அம்மா வந்து சாத்தான்குளம், அதுக்கப்புறம் தினகரன் பிரதர் ஆனந்தி சிஸ்டர் வந்து பேய்க்குளம், அதுக்கப்புறம் நம்ம ஞானக்கன் அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏர்வாடி. எல்லாருமே நாங்க திருநெல்வேலி தான். சோ நாங்க பேசுற லாங்குவேஜும் திருநெல்வேலி லாங்குவேஜ் தான். நம்மளோட சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா யூத்துக்கு இன்வால்வ்மெண்ட்ல அவ்வளவு இருக்காது. ஆனா இப்போ எதை எடுத்து பார்த்தாலும் யூத்துகள் ஆக்டிவா இருக்காங்க. கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்களேன் ராஜா பிரதர். இது நாங்க எங்க சண்டே சர்ச் முடிஞ்சோடனே எங்களுக்கு யூத் மீட்டிங் இருக்கும். அப்போ ரெகுவர்னனும் வேற மாராஜா பிரதரும் எங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுங்கன்ட்டு. மீடியாவும் ஒரு ஃபார்ம்ல ஒரு ஊழியம் தானே, அதனால நாங்க அது கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சோம். அது எங்களுக்கு பிடிச்சனால இப்போ கண்டினியூஸா நாங்க வரோம். நீங்க சொல்லுங்க, இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு மெம்பர்ஸ் எப்படி வந்தாங்க? இன்டர்வியூ மூலமா இல்ல கான்டெஸ்ட் மூலமாவா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஊழியம் அப்படிங்கிறது கர்த்தருடையது. அப்ப இந்த ஊழியத்துல வந்து இன்டர்வியூ வச்சு அப்படி நாங்க யாரையுமே செலக்ட் பண்ணல. ஆண்டவரால அழைக்கப்பட்டவங்க தான் இங்க நாங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறோம். இதுல வந்து நிறைய திறமை இருக்கு, எங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு நாங்க யாருமே சொல்ல முடியாது. டேலண்ட் இல்லாத திறமை இல்லாத எங்களை வச்சு ஆண்டவர் இந்த ஊழியத்தை அவருடைய இப்போ வந்து நம்மளோட இருக்கிற எல்லா வியூவர்ஸும் ரொம்ப காமனா கேக்குற क्वेश्चन, முன்னாடி இந்த பழைய முகங்கள் எல்லாம் இப்ப ஏன் பார்க்க முடிகிறது இல்ல? ஓல்ட் மெம்பர்ஸ் எங்க பாஸ்டர்? இந்த क्वेश्चனுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணி ஆகணும். நிறைய பேர் நீங்க வந்து கமெண்ட் அனுப்பிட்டே இருக்கிறீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட்ல கேக்குறீங்க. பல நம்ம மீடியாவில் இருக்கிற பழைய மெம்பர்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். எந்த ஊழியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும், எந்த ஒரு டீமா இருந்தாலும் நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. அதாவது சிலவங்க வருவாங்க, சிலவங்க வந்து போயிருவாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ரீசன் நான் சொல்லும் போது, சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆகி போயிருவாங்க. சில ரீசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டா வந்து ஒத்துழைக்காது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நாங்க நைட்டு 10 மணிக்கு பிறகு தான் நாங்க ஷூட்டிங்கே எடுக்கிறோம். ராத்திரி 2 மணி ஆகுது, சில நேரம் 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. அப்ப காலையில எழுப்பி அவங்க வேலைக்கு போகணும். சோ அந்த டைம் கன்சியூம் அது வந்து கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுறது அப்படின்னால சிலவரால வர முடியல. சிலவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஷிஃப்ட் பண்ணி வெளியிடத்துக்கு போறாங்க. சோ கேக்குற எல்லாத்துக்குமே நாங்க ஒவ்வொருவருக்கும் தனியா எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு நாங்க அந்த வீடியோல கரெக்டா சொல்றோம். சிலவங்களுக்கு, அதாவது டீம்ல இருக்கிறவங்க சிலவங்க வர முடியாத ரீசன்ஸ் வந்து இதுதான்.
அதாவது இந்த மாதிரி அன்அவாய்டபிள் ஒரு ரீசனாலதான் அவங்க வர முடியாம இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானா அவங்க வருவாங்க. அப்படியே வரட்டாலுமே கர்த்தர் நம்ம மீடியா மினிஸ்டர் நிறைய புதிய முகங்களை தருவாரு. அவங்களையும் நீங்க வெல்கம் பண்ணுங்க, அவங்களையும் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஊழியம் தொடர்ந்து வளரட்டும். நீங்க எல்லாருமே ஊழியம் செய்றீங்க, அதே மாதிரி எங்களுக்கும் ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு. இந்த ஊழியத்தை நாங்க எப்படி இணையலாம்? மகாராஜன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா? அதாவது நம்ம சர்ச்சுக்கு போய் வசனம் கேட்க ஆரம்பிச்ச உடனே நார்மலா எல்லாருக்கும் இந்த ஆசை வந்து மனசுக்குள்ள இருக்கும். எப்படின்னா நாங்களும் ஊழியம் செய்யணும், ஆனா எங்களுக்கு அதோட ரூட்டே தெரிய மாட்டேங்குது, எந்த வேல போய் எந்த ஊழியத்துல இணையணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். இப்ப ஆர்பிடிஎம் மும்பை ஊழியத்துல நீங்களுமே இணையலாம். எப்படி இணையலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா ஒரு ஸ்கிட்டோ ஒரு ஃப்ரைடே பிரேயரோ வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஜெப குறிப்புக்கு அந்த நேரத்துல ஜெபம் பண்ண சொல்றோம். அந்த ஸ்கிட்ட பார்த்து ஏசப்பா நான் இந்த விஷயத்துல மாறமாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம மாறுறோம். இதே விஷயத்த எல்லாருமே வந்து சோசியல் சர்க்கிள்ல சோசியல் மீடியா சர்க்கிள்ல ஆக்டிவா இருக்கும். எப்படி நம்ம வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்ப எக்கச்சக்க நியூஸ் ஃபீட் வந்துருச்சு. இப்போ உங்க நியூஸ் ஃபீட்ல உங்களோட பேஸ்புக்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதே ஸ்கிப்டையோ அதே ப்ரேயரையோ வைக்கிறது மூலமா என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்ப்பாங்க. இப்போ உங்க மூலமா அந்த வசனம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு போகும்போது அந்த ஆத்மாக்கள் உங்க கணக்குல தான் எழுதப்படும். அதனால நீங்களும் இந்த ஊழியத்துல இணையணும் யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ. எனக்கு ஒருவேளை நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கலாம், எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நடிக்கிறது மட்டுமே ஊழியம் கிடையாது, இந்த ஊழியத்தை ஷேர் பண்றதும் உங்களோட ஊழியம் தான். அதனால நீங்க எந்த வேர்ல்டுல எந்த இடத்துல இருந்தாலும் உங்க சோசியல் மீடியா சர்க்கிள்ல நம்ம ஆர்பிடிஎம் மும்பைல வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க ஷேர் பண்றது மூலமா நீங்களும் எங்க ஊழியத்துல ஒரு மெம்பர் ஆயிக்கலாம். இப்போ எங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எங்களுக்கு கண்ணுல படாத நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களும் பாத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் பண்ணணுமா வியூவர்ஸ்க்கு, நீங்க பண்ணணும்னா சொல்லலாம். நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. நாங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போது கதை எழுதுறதும் போது நாங்க 3 பேர் தான் இருப்போம்னு சொன்னோம். கதை எழுதுறது மட்டும்தான் நாங்க. அதுக்கு கிளைமேக்ஸா இருக்கட்டும், பின்னாடி வசனமா இருக்கட்டும், எல்லாமே எங்க பாஸ்டர் தான். நாங்க எழுதி வச்சிருக்கிறது இது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு எல்லாமே பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு எல்லாமே மெயினா இருக்கிறது எங்களுக்கு பாஸ்டர் தான். பின்னாடி இருந்து எங்களை புஷ் பண்றது பாஸ்டர் தான். செகண்ட் ஒன்னு கண்டிப்பா இது வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களா இல்லன்னு தெரியல, ஆனா நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா, நீங்களே வந்து பெண் வேடமும் போட்டிருந்தீங்க, நீங்களே ஆம்பளை சட்டை போட்டு ஆண் வேடமும் போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரியல்ல நானும் இவங்களும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சரியா? இப்ப ஏதாவது ஒரு சீன் வரும், இல்லன்னா என் ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாரு, அப்ப நான் இவங்களை வந்து இப்படி தூக்கலாம். ஏன்னா இது வந்து என்னோட ஹஸ்பண்ட், அதனால நான் உங்களை தொட்டு நான் தூக்கலாம். இதுல வந்து இப்ப அந்த இடத்துல ரெகோவை நான் வச்சேன் அப்படின்னா ரெகோவை தொடுறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அப்போ நாங்களே இப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சாரோ தெரியல, கப்பல்ஸா எங்க மினிஸ்ட்ரிக்கு தந்துட்டாங்க. தினகரன் பிரதரையும், ஆனந்தி சிஸ்டரையும், கிரிஜா சிஸ்டரையும், மகராஜா பிரதரையும். இப்ப அவன் கணவர் இல்லாம நடிக்கிறது வந்து நானும் ஜான்சி அக்காவும். சோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து ஜான்சி அக்காவுக்கு கணவரா வந்துருவோம். சோ அவங்க எனக்கு காஃபி கொடுக்கறது, அப்போ ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன் நமக்கு உருவாகிரும். அதனாலதான் நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்னென்ன மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நம்மளோட மினிஸ்ட்ரி வந்து சொன்னோம்னா ஆர்பிடிஎம் மும்பை வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் சர்வீஸ், சண்டே சர்வீஸ் நடக்குது. அது போக ஆன்லைன்ல நம்ம பார்த்தோம்னா, ஆன்லைன்ல வந்து மீடியா மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிட் நம்ம போடுறோம். அது போக ஃப்ரைடே ஈவினிங் நம்ம வந்து ஒரு பிரேயர் நடத்துறோம். அது மட்டும் இல்லாம சண்டே கிளாஸும் நடத்துறோம். இது போக ஆஃப்லைன்ல பார்த்தோம்னா சர்ச் போக நம்ம நார்மலா நடக்கிற சர்ச் மாதிரி மண்டே ஒரு பிரேயர், மண்டே ஒரு பைபிள் ஸ்டடி, டியூஸ்டே வந்து பிரேயர், வெனஸ்டே வந்து நம்ம ஷூட்டிங், அதுக்கப்புறம் மீடியா பிரேயர், எல்லாமே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இதான் நம்ம செய்கிற எல்லா ஊழியத்தை பத்தி இது. அதுவே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை விபிஎஸ் நாங்க நடத்துவோம். அந்த விபிஎஸ்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து அதை கலந்து கொள்வாங்க. ஆன்லைன்ல நடத்துவோம், நாங்க ஆஃப்லைன்ல நடத்துவோம். அது மட்டும் இல்ல, யூத் பிள்ளைங்க வந்து நீங்க சொன்னீங்க, நம்ம ரெகோ அண்ணே வந்து அழகா சொன்னாங்க. யூத் பிள்ளைங்க வந்து 10, 10th படிக்காங்க, சில பேர் 12th படிப்பாங்க, சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிப்பாங்க, சில பேர் நம்ம எடிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நர்சிங் படிக்காங்க.
இவ்வளவு வந்து படிக்கிற டைமிங்ல கூட வீக்லி ஒன்ஸ் நாங்க எல்லாருமே எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போவோம். அங்க கஷ்டப்படுறவங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வருவோம். அவங்களுக்காக ஆறுதலா பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறம் டிராக்ஸ் ஊழியமும் பண்ணுவோம். அப்படியே சுவிசேஷ ஊழியத்தையும் பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமா அவங்களோட கூட இணைந்து நானும் ரெகோ எல்லாரும் சேர்ந்து பண்றோம். அதே போல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இப்ப வந்து டைலாக்ஸ் நீங்க எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்க வந்து எதுவுமே டைலாக் அது இது சொல்லணும் நாங்க எழுதி வச்சு நாங்க மெமரி பண்ணி அதை நாங்க சொல்றது கிடையாது. நாங்க வந்து சொல்லுவோம் இப்படி ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுல ஆக்டிங் பண்ற 2 பேர் 3 பேர் 4 பேர் இருந்தாலும் நாங்க எங்களுடைய ஓன் டைலாக தான் நாங்க டெலிவரி பண்ணுவோம். சப்போஸ் ஒழுங்கா பேசாம கொஞ்சம் கட் ஆயிட்டுன்னு 2 டேக் 3 டேக் எடுத்தாலுமே அது வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா நாங்க படிச்சு சொல்றது கிடையாது. நாங்க எங்களுடைய ஓன் டைலாக தான் அந்த இடத்துல நாங்க சொல்றோம். இந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் மூலமா நீங்க எல்லாருமே உங்க வியூவர்ஸ் கூட ஒரு படி க்ளோசரா வந்திருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இது क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷனா மட்டும் பார்க்காம இருக்கிற எல்லா क्वेश्चनுக்கும் ஹானஸ்டா ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த அழகா போஸ்ட் பண்ண உங்களுக்கும் தேங்க்யூ. Praise the Lord. This is Anita Ramesh from Hyderabad. Thank you, Lord Jesus Christ, for giving the great privilege to give a testimony to everybody. And also, God has given me the best, the man of God, Pastor Lennon, Sister Jancy from RPTM Ministry, and also the team. They have supported when I was being lost. And this is what is a very true testimony, where a financial breakthrough. I was needing a support, and one day when I was playing a TV, and I can see that Pastor was praying particularly for me in financial breakthrough. And then Pastor visited our place to Hyderabad and he supported me and Ramesh. We were really broken up. We don't know what to do, whether we want to end our life or what. Then Lord sent a pastor to our family and he lifted up us in the prayer. He stayed with us and he did a ministry for us and he comforted us and he brought back where we have lost. And he gave the word of God to us, and also every day without fail he used to send the word of God, and every day he will be so concerned towards me and my husband. He used to send a word of God. He used to call and find out how is the health, what is the situation, how is the bank loan is going on. You believe me or not, I applied for more than 100 banks before when I met the pastor, but I didn't get approval at all. Now I got an approval from the bank. I got the sanction letter. This is all by the Pastor Lennon, where he lifted up this soul. God bless him abundantly in the team and sister, and they will come up with the life. Thank you, Lord Jesus, for giving the great privilege for us. Amen. Praise the Lord, RPTM team. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஸ்வீட்டி துபாயிலிருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 50K சப்ஸ்கிரைபர்ஸ். பெரிய அச்சீவ்மெண்ட், கிரேட் சக்ஸஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பர்சனலாக நான் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது இந்த சக்ஸஸ் பார்க்கும்பொழுது. எல்லாமே கர்த்தருடைய பெரிய கிருபை, அனைவருடைய ஜெபம் தான். ஃபர்ஸ்ட் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் கர்த்தருக்குள்ளாக என்னோடய ப்ரைஸஸையும் தேங்க்ஸையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டேயில் இருந்து அப்போ இருந்த ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கட்டும், டீமில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ அதில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிற டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களோட டைம் எடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஆர்பிடிஎம்ல மூலயமா ஆண்டவர் வந்து டச் பண்ண விஷயங்களை குறித்து சொல்லியிருந்தீங்க. 1 மினிட் தான் கொடுத்துருக்கீங்க. 1 மினிட்லாம் பத்தாதுங்க ஆர்பிடிஎம் பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ இருக்குது. எல்லா எபிசோட்ஸுமே ஸ்பெஷல் தான். ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷல். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த அந்த ரூல்ஸ் பிரகாரமாக
என்ன பர்சனலாக டச் பண்ண சில எபிசோட்ஸை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கோரியோகிராஃபி ஒன்று போட்டிருந்தீங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் விசஸ் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பயமாகவும் இருந்தது, இன்னொன்று வந்து ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்தது. ஆண்டவரோட அன்பை நினைக்கும் பொழுது எவ்வளோதான் அவரை விட்டு தூரமாக போனாலும், எவ்வளோ அவரை நம்ம அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளோ காயப்படுத்தினாலும், நம்மளை திரும்பியும் நம்மளை பிடிச்சி இழுக்கிற அந்த அன்பை நினைக்கும் போது ரொம்ப இருதயமே உடைஞ்சு கண்ணீர் வந்தது. உண்மையாகவே கண்ணீர் வந்தது எனக்கு. அது ரொம்ப பிடித்த ஒரு ஸ்கிட் எனக்கு. அதை தவிர்த்து மொபைல் படுத்தும் பாடுன்னு ஒன்று போட்டிருந்தீங்க. உண்மையாலுமே இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் மொபைல் தாங்க எல்லாருமே படாத பாடுபடுத்துது. ஜெபிக்கணும்னு நினச்சா ஜெபிக்க முடியறதில்ல, பைபிள் படிக்கணும்னு நினச்சா பைபிள் படிக்க முடியறதில்ல. சிறு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வலையில் தான் எல்லாருமே சிக்கியிருக்கோம். பட் ஆனால் அதை பார்த்ததுலேருந்து நான் பர்சனலாக நிறைய உணர்த்தப்பட்டேன். அது எனக்காகவே பேசப்பட்டது போலவே இருந்தது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறோம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நம்ம வேறு என்ன பண்ணுறோம், ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. தவறான காரியங்கள் பார்க்கலன்னா கூட கர்த்தருக்கு தெய்வ பக்திக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போய் நம்மளோட டைமை நிறைய கிராப் பண்ணுறது இந்த மொபைல். அதை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்ததுலேருந்து கர்த்தருடைய கிருபையினால் நான் நிறைய மொபைல் பார்க்குறத குறைச்சிக்கிட்டேன். தேவனுக்கு அந்நியமான காரியங்கள், அவரையும் என்னையும் பிரிக்கிற காரியங்கள்லேருந்து வெளிவரதுக்கு அந்த ஸ்கிட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரியலி ஸோ மச் ஹெல்ப்ஃபுல். அந்த வீடியோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்கோ அது அப்படியே தத்ரூபமாக நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் ஊனமுற்ற குழந்தைன்னு ஒரு ஸ்கிட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் எனக்கு வந்து ரொம்ப டச் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து சர்வெண்ட் மெய்டு, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள வந்து நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு வந்து பர்சனலாக டச்சான விஷயந்தான். எல்லா எபிசோட்ஸுமே போத் பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வைஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உங்களோட கான்செப்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா, சிரிப்போம் சிந்திப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படி நம்ம வந்து எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் என்ன சொல்கிறாங்க, பூமருன்றாங்க, பிளேடு போடுறோன்றாங்க. அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஈவன் என் பையனுக்கு வந்து 5 years தான் ஆகுது. அவன் பார்க்குறான் உட்காந்து இன்ட்ரெஸ்டடாக. அவனுக்கு புரியுது உங்களோட ஸ்கிட்டு. கர்த்தர் அந்த மாதிரி வந்து அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கும் நீங்கள் போடுற கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுதுங்க. அவங்களுக்கு புரியுது. ஆண்டவரை பர்சனலாக அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறத தாண்டி ஒரு ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அது எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஸ்கிட் மூலயமா அநேகருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா கான்ட்ரிபியூஷனுக்கும் நான் ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும், புது புது கான்செப்டோட. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேக ஆத்மாக்களை போய் உங்களுடைய ஸ்கிட்டு ரீச் ஆகணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எங்களுடைய ப்ரேயர்ஸ், எங்களுடைய விஷஸ் அண்ட் லவ் எப்பவுமே ஆர்பிடிஎம் டீமுக்கு உண்டு. கீப் ராக்கிங், கீப் ஷைனிங் டீம். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரைஸ் தி லார்ட். Praise the Lord, RPTM subscribers and family. I am from France, one of your subscribers. Today we are celebrating 50,000 subscribers. I am so happy for it. RPTM videos வந்து கோவிட் டைம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். முதல்ல அதை வந்து நான் ஒரு சின்ன விளையாட்டா, ஒரு ஃபன் டைப்பாக தான் நான் அதை பார்த்துட்டு வந்தேன். ஆனால் போக 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 அதில் அந்த வசனங்கள், அந்த கேரக்டர்ஸ் என்னோட பேசுகிறது, அதே என் லைஃப்பில் நான் வந்து அதை வந்து பேசுகிறதாக நான் புரிஞ்சுக்கேன். இந்த வீடியோஸ் வந்து எனக்கு உண்மையாகவே அது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃப் எப்படி வாழணும் அப்படின்னு நான் வந்து உணர்ந்து கொண்டேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள்,
அந்த சைல்ட் அண்ட் டீச்சர் ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்பவே அஃபெக்டடான ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அது மாறிச்சு. அது என்னுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருந்ததுனால நான் அதை ரிப்பீட்டடாக நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியும் என்னோடு இணைஞ்சு அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறிச்சு. அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுக்கு பேபி இல்லாமல் எவ்வளவு விதமான அவங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னு நீங்கள் வீடியோஸில் போட்டிருந்தீங்க. அந்த வீடியோஸ் வந்து நான் என்னுடைய சிஸ்டர் அவங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய டெஸ்டிமனிஸ் கூட நான் உங்கள் வீடியோஸ் மூலமாக கமெண்ட்ஸில் அண்ட் ஆர்பிடிஎம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து கூட நான் தெரிஞ்சுக்கொண்டேன். உண்மையாகவே 50,000 subscribers is so huge and I'm so happy for you and உங்கள் மீடியா டீம் அண்ட் மினிஸ்ட்ரி டீமுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். and happy for you and glory to be God. Hi brothers, sisters, praise Lord. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆர்பிடிஎம் வந்து நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் வந்து எங்களுக்கு நிறைய ஆறுதல் படுத்தினார். நிறைய வசனங்கள் மூலியமாக நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் போய் டிப்ரெஷனில் இருந்தேன். ஒவ்வொரு தரையும் தற்கொலை முயற்சி பண்ணி இறந்துடலாமோன்னு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கே பேசுகிற மாதிரி இந்த ட்ராமா மூலியமாக பேசினார். அது மூலியமாக தான் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும். இது மூலியமாக நிறைய பேர் ரொம்ப ஆறுதல் அடைகிறாங்க. உங்களுக்காண்டி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. எனக்கு சாதா ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. எந்த கேப்பில் அங்கே இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதா ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸை போடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்.